வாணலியில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு சேர்க்கவும். 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்க்கவும். வெங்காயம் பொன்னிறமாகும் வரை நன்கு வதக்கவும். ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கவும். கறிவேப்பிலை சேர்க்கவும். மூன்று பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்க்கவும். தக்காளி நன்கு வதங்கும் வரை கிளறவும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். அரை கிலோ சிக்கன் துண்டுகளை சேர்க்கவும். சிக்கனை சுமார் 7 நிமிடங்கள் வதக்கவும். 4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்க்கவும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கவும். தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். அனைத்தையும் சேர்த்து 5 நிமிடங்கள் நன்கு வதக்கவும். ஒரு கப் தண்ணீர் சேர்க்கவும். மூடி வைத்து சிக்கன் நன்கு வேகவிடவும். ஊற வைத்த முந்திரி மற்றும் சிறிதளவு தேங்காய் துண்டுகளை அரைத்து விழுதாக தயாரிக்கவும். சிக்கன் வெந்ததும் அரைத்த முந்திரி தேங்காய் விழுதை சேர்க்கவும். நன்கு கிளறி கிரேவி பதம் வரும் வரை கொதிக்க விடவும். அடுப்பை அணைக்கவும். மல்லித்தழை தூவி இறக்கவும். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை ஆகியவற்றுடன் சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும்.